வணக்கம். நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற ஒவ்வொரு கிரகத்திலயும் நேரம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். சரி, வாங்க கிளம்பலாம். முதல்ல ஒரு கேள்வி. ஒரு நாள் அப்படின்னா எப்போதுமே 24 மணி நேரம் தானா? நம்ம அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிஜமாவே அதுதான் உண்மையா? ஸ்பேஸ்க்கு போயிட்டா இந்த கணக்கே தலைகீழா மாறிடும் தெரியுமா? முதல்ல 2 முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு கிரகம் தன்னைத்தானே ஒரு முழு சுற்று சுத்துறதுக்கு எடுக்கிற நேரத்தை தான் நாம நாள்னு சொல்றோம். அதே கிரகம் சூரியனை ஒரு முழு சுற்று சுற்றி வர்றதுக்கு எடுக்கிற நேரத்தை வருஷம்னு சொல்றோம். இதுதான் பேசிக். ஆனா விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கிரகமும் வேற வேற ஸ்பீட்ல சுத்துது, சூரியனையும் வேற வேற ஸ்பீட்ல சுத்தி வருது. அங்கதான் மொத்த கதையும் மாறுது. சரி, நம்ம பயணத்தை சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற கிரகங்கள்ல இருந்தும் ஆரம்பிக்கலாம். இங்கதான் நேரம் ரொம்பவே விசித்திரமா, ஏன் வினோதமாவே இருக்கும்னு சொல்லலாம். முதல்ல மர்க்யூரி, அதாவது புதன் கிரகம். இது சூரியனை ரொம்ப வேகமா சுத்தி வந்துரும். ஆனா தன்னைத்தானே ரொம்ப ரொம்ப மெதுவா சுத்துது. அதனால புதன்ல ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமியோட 59 நாட்களுக்கு சமம். ஆனா அதோட ஒரு வருஷம் வெறும் 88 பூமி நாட்கள் தான். பாத்தீங்களா அந்த வித்தியாசத்தை? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க புதன்ல இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள 2 தடவை கூட சூரியன் உதிக்கிறத பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷம் முழுக்க 2 நாள் கூட முழுசா முடியல. நாட்கள் எவ்வளவு மெதுவா நகருது பாருங்க. சரி, அடுத்ததா வெள்ளி கிரகத்துக்கு போலாம். டைம் விஷயத்துல இதுதான் நம்ம சோலார் சிஸ்டம்லயே ரொம்ப விசித்திரமான கிரகம். ஏன் அப்படி சொல்றேன்னா, வெள்ளியோட ஒரு நாள் நம்மளோட 243 நாட்களுக்கு சமம். ஆனா அதோட ஒரு வருஷம் வெறும் 225 பூமி நாட்கள் தான். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். வெள்ளில ஒரு நாள் அதோட ஒரு வருஷத்தை விட பெருசு. இந்த ஒரு விஷயம் போதும் அங்க டைம் எவ்வளவு வினோதமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இங்க பாருங்க, இது எவ்ளோ பெரிய வித்தியாசம்னு. நம்ம பூமி, பக்கத்துல இருக்கிற புதன், இது ரெண்டையும் ஒப்பிடும்போது வெள்ளியோட நாளோட நீளம் எங்கேயோ இருக்கு. மாலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இது. உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ கொஞ்சம் நமக்கு பரிச்சயமான இடங்களுக்கு வருவோம். நம்ம வீடு, பூமி, அப்புறம் நம்ம பக்கத்து வீடுக்காரர் மாதிரி இருக்கிற செவ்வாய் கிரகம். இங்கெல்லாம் டைம் நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம பூமியில ஒரு நாள் 24 மணி நேரம், செவ்வாயில கிட்டத்தட்ட அதேதான் 24.6 மணி நேரம். ஒரு நாளோட நீளத்துல ரெண்டும் கிட்டத்தட்ட இரட்டை பிறவிகள் மாதிரி. ஆனா வருஷ கணக்குல தான் வித்தியாசம். செவ்வாயோட ஒரு வருஷம் நம்மளோட 2 வருஷத்துக்கு கிட்ட வரும். இந்த 24.6 மணி நேரம் ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர். ஏன்னா எதிர்காலத்துல நாம செவ்வாய்க்கு குடிபெயர்ந்தா நம்மளோட டெய்லி ரொட்டீன் பெருசா மாறாது. அங்கேயும் ஒரு நாள் கிட்டத்தட்ட நம்ம பூமி மாதிரி தான் இருக்கும். அதனால அங்க வாழ்றதுக்கு நம்ம உடம்பு சீக்கிரமே பழகிடும். சரி, நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ நம்ம போக போறது ராட்சச கிரகங்களோட உலகத்துக்கு. இங்க கிரகங்களோட சைஸும் சரி, நேரத்தோட கணக்கும் சரி, எல்லாமே பிரம்மாண்டமா இருக்க போகுது. முதல்ல நம்ம சோலார் சிஸ்டம்தோட பெரிய அண்ணன் வியாழன். இது எவ்ளோ பெருசுன்னு நமக்கே தெரியும். ஆனா இவ்ளோ பெரிய உருவம் வச்சுக்கிட்டு இது படு வேகமா சுத்துது. அதனால வியாழன்ல ஒரு நாள் வெறும் 9.9 மணி நேரம் தான். ஆனா ஒரு வருஷம் முடியணுமா, நம்ம கணக்குப்படி 12 வருஷம் ஆகும். அடுத்த சனி கிரகம். இதுவும் வியாழன் மாதிரி ரொம்ப வேகமா சுத்துற ஒரு கிரகம் தான். இங்க ஒரு நாள் வெறும் 10.7 மணி நேரம் தான். ஆனா வருஷம் தான் ரொம்ப நீளம். நம்மளோட 29 வருஷத்துக்கு சமம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க சனியில பிறந்திருந்தா உங்க முதல் பிறந்த நாளை கொண்டாட உங்களுக்கு 29 வயசாகிருக்கும். இப்போ யுரேனஸ்க்கு வருவோம். இங்க ஒரு நாள் சுமார் 17 மணி நேரம். ஆனா அதோட ஒரு வருஷம், அடேங்கப்பா, 84 பூமி வருஷங்கள். அதாவது நம்மள பல பேர் நம்ம வாழ்நாள்ல ஒரு யுரேனஸ் வருஷத்தை கூட முழுசா பார்க்க முடியாது. யுரேனஸ் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கிரகம். ஏன்னா அது நேரா சுத்தாம ஒரு பந்து உருண்டு போற மாதிரி 98 டிகிரி சாஞ்சு சுத்துது. இதனால என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பக்கத்துல பல வருஷத்துக்கு தொடர்ச்சியா பகல், இன்னொரு பக்கத்துல பல வருஷத்துக்கு தொடர்ச்சியா ராத்திரி. ரொம்ப விசித்திரமான ஒரு உலகம் இல்லையா? நம்ம பயணத்துல அடுத்த ஸ்டாப் நெப்டியூன். சூரிய குடும்பத்துல ரொம்ப தூரத்துல இருக்கிற கிரகம் இது. இங்க ஒரு நாள் 16 மணி நேரம். ஆனா ஒரு வருஷம் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு நீளம். 164 பூமி வருஷங்கள். சரி, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சூரிய குடும்பத்தோட எல்லைக்கே போய் இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாமா? கடைசியா ஒரு போனஸ் ஸ்டாப், குட்டி கிரகமான ப்ளூட்டோ.
இங்க ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளோட 6.4 நாட்களுக்கு சமம். ஆனா ஒரு வருஷம் நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. 248 பூமி வருஷங்கள். இந்த நம்பர் எவ்ளோ பெருசுன்னு புரிய வைக்க ஒரு விஷயம் சொல்றேன். நாம புளூட்டோவ 1930ல கண்டுபிடிச்சோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது சூரியனை ஒரு முழு சுற்று கூட சுத்தி முடிக்கல. அதாவது நாம அதை கண்டுபிடிச்சதிலிருந்து புளூட்டோவுக்கு இன்னும் ஒரு பிறந்த நாள் கூட வரல. அந்த அளவுக்கு வெளி சூரிய குடும்பத்துல நேரம் மெதுமா நகருது. அப்போ இந்த முழு பயணத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நேரம்ங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல. ஒரு நாள் எவ்வளவு நீளம்ங்கிறது அந்த கிரகம் தன்னைத்தானே சுத்துற வேகத்தை பொறுத்து இருக்கு. ஒரு வருஷம் எவ்வளவு நீளம்ங்கிறது அது சூரியனை சுத்தி வர வேகத்தை பொறுத்து இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு வேற ஒரு கிரகத்துல போய் நேரத்தை அனுபவிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எந்த கிரகத்தை தேர்ந்தெடுப்பீங்க? வேகமா பொழுது விடிஞ்சி பொழுது சாயிற வியாழனுக்கா, இல்ல ஒரு நாள் முடியறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுற அந்த விசித்திரமான வெள்ளிக்கா? யோசிச்சு பாருங்க.